ஒரு புதிய சூப்பர்சோனிக் ஜெட் உலகத்தையே வியக்க வைத்திருக்கிறது என்று நான் சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதுவும் இஸ்ரேலின் உளவு அமைப்புகளையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. ஆச்சரியம் என்னவென்றால், இது அமெரிக்காவோ அல்லது ரஷ்யாவோ உருவாக்கியதல்ல. இது துருக்கியின் பிரம்மாண்ட படைப்பு. மத்திய கிழக்கில் புவிசார் அரசியல் சூழல் மிக மோசமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேலின் அடுத்த இலக்கு துருக்கியாக இருக்கலாம் என்ற அச்சமும் விவாதங்களும் மேலோங்கி வருகின்றன. இந்த சூழலில்தான் தனது வான் எல்லைகளை பாதுகாக்கவும் எந்தவொரு அச்சுறுத்தலையும் முறியடிக்கவும் ஹூர்ஜெட் ஒரு தற்காப்பு அரணாக உருவெடுத்துள்ளது. அதிநவீன தொழில்நுட்பமும் ஒரு தேசத்தின் தன்னுரிமையும் கைகோர்த்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இந்த TAI ஹூர்ஜெட் தான் சாட்சி. துருக்கியின் முதல் உள்நாட்டு சூப்பர்சோனிக் விமானமான இது மேக் 1.4 வேகம், 3400 கிலோ ஆயுதங்களை சுமக்கும் திறன் என அசத்துகிறது. ஆனால் இங்கேதான் ஒரு ரகசியம் இருக்கிறது. இது வெறும் பயிற்சி விமானம்தானா, அல்லது பிராந்திய வல்லரசுகளுக்கு சவால் விடும் ஒரு ரகசிய போர் விமானமா? கற்பனை செய்து பாருங்கள். நாளை வரவிருக்கும் போர் வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதோடு மட்டுமல்லாமல், ஒரே நொடியில் ஒலியை விட அதிவேகமாக பாய்ந்து துல்லியமான தாக்குதல்களை நடத்தவும், இஸ்ரேல் போன்ற நாடுகளின் வான்வழி ஆதிக்கத்தை முறியடிக்கவும் இது வல்லமை பெற்றது. ஃப்ளை பை வயர் கட்டுப்பாடுகளுடன், நேட்டோ தரத்திலான நவீன ஆயுதங்களுடன் 2024 இறுதியில் ஒலியை விட அதிவேகமாக பாய்ந்து இது சாதனை படைத்தது. ஸ்பெயின் நாடு ஏற்கனவே 2.6 பில்லியன் யூரோ மதிப்பிலான ஒப்பந்தத்தில் 45 ஹூர்ஜெட் விமானங்களை வாங்க கையெழுத்திட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதை உன்னிப்பாகவும் சற்று கவலையுடனும் கவனித்து வருகின்றன. உலக பாதுகாப்பு வரைபடத்தில் துருக்கியை இது நிரந்தரமாக முன்னிலைக்கு கொண்டு வருமா? ஒரு நடுத்தர நேசம் நினைத்தால் இவ்வளவு சக்தி வாய்ந்த சூப்பர்சோனிக் இயந்திரத்தை உருவாக்க முடியும் என்பது மற்ற நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. ஹூர்ஜெட் என்பது வெறும் இயந்திரமல்ல, அது ஒரு சவால். வான்வழி போர்க்களத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு முன்னோட்டம். உங்களுக்கு இந்த அடுத்த தலைமுறை தொழில்நுட்பம் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கீழே கமெண்ட் செய்யுங்கள். மேலும் பல அதிரடி பாதுகாப்பு செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.